கான்பிடென்டா இருங்க அப்படின்னு மேடைக்கு மேடை பேசக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதல்ல அவர் கான்பிடென்டா இருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறாரு முன்னாள் முதலமைச்சர் திமுகவின் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். உண்மையிலே கான்பிடன்ஸ் இருந்ததுன்னா அதிமுகவுடன் ஏன் குதிரை பேரம் நடத்தி அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ விலைக்கு வாங்க முயற்சி பண்றீங்க? தீந்து போன சக்தின்னு விமர்சனம் பண்ணிட்டு அங்கிருந்து எம்எல்ஏஸ உருவ பாக்குறேன், நீங்க எவ்வளவு காஞ்சு போன சக்தியா இருக்கணும் அப்படின்னு விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. என்ன பேசியிருக்கிறாரு பார்த்து உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. முதலமைச்சர் தான் மேடைக்கு மேட கான்பிடண்டா இருங்க, கான்பிடண்டா இருங்க சொல்றாரு தவிர அவர் முதல்ல கான்பிடண்டா இருக்காரா? அதனாலதான் தீர்ந்து போன சக்தின்னு சொன்னவங்க கூட உறுப்பினர்களை திருடிட்டு இருக்காரு. இப்போ தீர்ந்து போன சக்தியொட்டிய திருடுற இவர் எவ்வளவு காஞ்சி போன சக்தியா இருப்பாரு பாருங்க. பாலியல் வன்முறைகள், அறிவால் வெட்டு, பெட்ரோல் குண்டு வச்சு நடக்கிறதெல்லாம் பார்த்து யாராவது விமர்சிக்காம இருக்க முடியுமா? வாக்குறுதிகள் நிறைவேற்ற டைம் தரலாம், ஆனா பொதுமக்களுடைய பாதுகாப்பு பத்தி எப்படி பேசாம இருக்க முடியும்?